ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்து பல்வேறு சம்மன்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்பொழுது பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விசாரணைக்காக எப்போது ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது? வேறு ஏதேனும் முக்கியமான அம்சங்கள் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்பொழுது ஒரு திருப்பமாக மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே பலரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில அவர்கள் அளிக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து பல நபர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு வருகிறார்கள். இதில் பால் கனகராஜ் தற்போது விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் தேடப்படக்கூடிய சில முக்கிய ரவுடிகளுக்கு பால் கனகராஜ் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராக பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இன்று காவல்துறை விசாரணைக்கு பால் கனகராஜ் ஆஜராக உள்ளார். குறிப்பாக சம்பவ செந்தில் உள்ளிட்ட பல முக்கிய ரவுடிகள் தற்பொழுது இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் நிலையில் பால் கனகராஜ் இவர்களுக்கு ஏற்கனவே வழக்கறிஞராக சில வழக்குகளில் ஏற்கனவே ஆஜராகி உள்ளதாக கூறப்படும். அந்த அடிப்படையில் சம்பவ செந்திலுக்கும் பால் கனகராஜுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் சில கேள்விகளை கேட்பதற்காக பால் கனகராஜை விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை இருக்கிறார்கள். பல குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் வைக்கப்படக்கூடிய நிலையில தற்பொழுது பால் கனகராஜ் சம்மன் அனுப்பியிருப்பது இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரபல ரவுடி நாகேந்திரனுக்கு இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக அவருடைய பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகன் அஸ்வத்தம்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் காங்கிரஸ் கட்சியோட பிரமுகராக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஏற்கனவே 6 வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பால் கனகராஜிடம் ஏன் காவல்துறை விசாரிக்கிறார்கள் என்று காவல்துறை அதிகாரிகளிடம் பேசும்போது தேடப்படக்கூடிய சில ரவுடிகளுக்கு அவர் பல வழக்குகளில் வழக்கறிஞராக ஆஜராயிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து விசாரிப்பதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கோகுல், முக்கியமாக ஒரு மூத்த வழக்கறிஞருக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நபர்களுக்கும் இது சார்ந்த தொடர்பு இருப்பதாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சார்ந்த பதிலை எப்போது பால் கனகராஜ் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இன்றைய தினம் காவல்துறையுடைய விசாரணைக்கு பால் கனகராஜ் ஆஜராக உள்ளார். குறிப்பாக அவரிடம் அதாவது இந்த ரவுடிகளுடைய தொடர்புகள் குறித்து விசாரிக்க இருக்கிறார்கள். இந்த வழக்கு மட்டுமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில வழக்குகளில் அந்த ரவுடிகளுக்கு அவர் ஆஜராக இருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையால் தேடப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது பால் கனகராஜ் ஆஜராக இந்த சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விசாரிப்பதற்காக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோகுல்.